நான் தான் சொன்னேன்ல இந்த விஜே பார்வதியும் திவாகரும் கண்டிப்பாக திருப்பி அடிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பி அடிச்சுக்கிச்சுங்க. ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று நடந்த சண்டையோட இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. விஷயம் வந்து இப்போ விஜே பார்வதி திவாகரும் அடிச்சுக்கிட்டது இல்லை, ஏன்னா அது வந்து பழக்கப்பட்டது தான், அடிச்சுக்குங்க சேர்ந்துக்குங்க அதெல்லாம் விடுதலுங்க. ஆனால் இப்போ மேட்டர் என்ன தெரியுமா, திவாகரும் கமருதீனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதில் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பொடா பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து வார்த்தையோட திவாகரும் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஸ்டோரியிலே நீ ஒரு பொண்ணை வந்து தப்பாக தானே இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக கேவலமாக திட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த சண்டை வந்து ஒரு மாதிரி கேவலமான சண்டையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கமருதீனுக்கு கம்பல்சரி ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துஷார் கூட ஒரு சண்டை, அதில் வந்து 2 பேருக்கும் பாதி பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கமருதீனுக்கு ஒரு ஆஃப் பங்கு இருக்கா. அதே மாதிரி இப்போ திவாகர் கூட வர சண்டையிலையும் வார்த்தைகளை விடுறது. ஆக்சுவலாக கமருதீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை விட வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமாக விட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ திவாகருக்கும் அவருக்கும் சண்டை வந்தது காரணம் யாருன்னா விஜே பார்வதி தான். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்துருப்போம்ல, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா மைக் பேட்டரியை மறந்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு சண்டை வந்திருக்கும். ஸோ அந்த சண்டை எப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து இதில் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் டாஸ்க் கொடுக்குறீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து மைக் பேட்டரி மாற்றதுக்குலாம் நீங்கள் வந்து கொடுக்கவே கூடாது, உங்களுக்கு ரூல்ஸே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கனி கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் என்ன சொல்லுவார், எஃப்ஜேவும் நானும் நேற்று அது மாதிரி தான் இருந்தோம், அப்போ எங்களெல்லாம் விட்டுட்டீங்களே, இப்போ அதே மாதிரி பார்வதியும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட்டை வச்சாரு. இருந்தாலும் விஷயம் என்னன்னா இப்போ வந்து எஃப்ஜே அவங்களுக்கு வந்து பார்ஷாலிட்டி வந்து கனி பார்க்குறாங்கன்னு கேட்டால் அது ஆமாம் அவங்க பார்க்குறாங்க. வினோத் வச்ச பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை. இன்னொரு சைடில் எப்படி கனி வந்து பார்ஷியலாக பார்க்குறாங்களோ ஒரு கேப்டனாக வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளான பர்சன் வரும்போது ஓகே சரி ஓகே விடு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களே, அதே மாதிரி பார்வதி பண்ணுறதும் தப்பு தான். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதில் வந்து இவ்வளோலாம் பண்ண முடியாது, அது எக்ஸ்கியூஸ் இவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 50 போட முடியாது, ஒரு 40 இல்லை 20 தோப்புக்காரன் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஆனால் எல்லாமே முடியாதுன்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக ட்ரிகர் தான் ஆகும். கனி பண்ணுறதும் தப்பு தான், பார்வதி பண்ணுறது தப்பு தான். இதில் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் உள்ள வந்தார்ல, இப்போ அந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது திவாகர் கூட இந்த மாதிரி நீங்கள் போட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு டாபிக் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்ததுக்கப்புறம் அந்த டாபிக் வந்து பேசி முடிச்சிட்டாங்க. திவாகர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வராரு, வந்து என்னை பற்றி எதாவது பேசினாங்களாப்பா, என்னை பற்றி யாரோ போய் சொல்லியிருக்காங்க, என்னை பற்றி எதாவது பேசினாங்களான்னு கேட்டார். அப்போ இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கால் வலி இருக்கிறதுனால போடவில்லை, ஸோ அதை வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கனி சொன்னோட திருப்பி பிடிச்சிக்கிட்டாரு. 2 பேருக்கும் திருப்பி வந்து ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயே பார்த்தீங்கன்னா டே தர்பீஸ் அவள் தானே உனக்கு போடா அவள் தான்டா சொல்லிட்டு திருப்பி வாக்குவாதம் பயங்கரம் முட்டியுது. 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி போகிறாங்க. பக்கத்தில் நானும் நினச்சேன் காலையில் துஷார் இப்போ வாட்டர் மெலனா திருப்பி தாக்குதல் நடந்துடும் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா வாட்டர் மெலனும் சரி இது கமருதீனும் சரி 2 பேர் கிட்டத்தட்ட முட்டிக்கிறாங்க, எத்தனை வந்து அதாவது மூஞ்சி முட்டிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக வந்து அடிச்சுக்கும் போது நான் நினச்சேன் எவனா ஒருத்தன் கையை விட்டானா சண்டை ரொம்ப பெருசாகிடும். இப்போயே எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க, இப்பயே அமுச்சு விட்ருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். அந்த லெவலுக்கு போல சரி ஓகே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா திவாகர் திருப்பி போய் அந்த சேரில் உட்காந்துட்டாரு. அந்த கியூசி சேரில் உட்காந்துருக்கும் போது கமருதீன் திருப்பி வந்து டேய் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காத, எனக்கு வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காது, நீ தாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பொறுக்கின்னு திட்டாரு. ஸோ அங்கே திட்டினோன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திவாகரும் கடுப்பில் இருந்தாரு. திவாகரும் எந்திரிச்சு உன் ஸ்டோரியில நீ ஒரு பொண்ணு இப்படி தாண்டா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை சொன்ன விஷயத்தை எடுத்து திருப்பி இங்கே பேசும். 2 பேருக்கு திருப்பி ஃபைட்டு, பொம்பளை பொறுக்கி நீ ஒரு திருப்பி திட்ட, திவாகர் அதுக்கு திருப்பி ரியாக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக போயிடுது. இதில் விஷயம் என்ன தெரியுமா, இந்த சண்டைக்கு நடுவில் எஃப்ஜேன்னு ஒரு கேரக்டர் வந்தது, அந்த பாயிண்ட்டையும் இங்கே பேசிடலாம். அது ப்ரோமோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கூஜா தூக்குறதுன்னு ஒரு மேட்டர் வருதுல்ல, அதாவது இப்போ கமருதீன் பண்ணுறது தப்பான்னு கேட்டால் தப்பு தான். ஆமாம் இந்த மாதிரி அவங்க சண்டையிலே இவர் உள்ளே போகக்கூடாது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த எஃப்ஜே பைபிள் இருக்குல்ல, அது வந்து கனி கொண்டுனா வருது, ஆதிரை கொண்டுனா பின்னாடி வருது. அதாவது நீ வந்து அடிமட்டம் சொம்பா இருந்துக்கிட்டு மற்றவங்களை கேள்வி கேட்கலாமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே இந்த பிக் பாஸ் சீசன் எப்படி இருக்குன்னா இவன் சரியில்லைன்னு சொல்கிறோம், அப்போ எவன்டா சரின்னு கேட்டால் எவனுமே சரியில்லை, அதுதாங்க அங்கே பிரச்சனை. இப்போ கமருதீன் சரியில்லைப்பா, இல்லை எஃப்ஜே சரியில்லை, அப்போ ஆப்போசிட்டில் இருக்க கமருதீன் சரியா, இவனும் சரியில்லை, சரி இவன் சரியில்லை, அடுத்து சபரி சரியா, அவனும் சரியில்லை, அப்போ எவன் தாண்டா சரின்னு கேட்டால் எவனுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரே வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா எவனாவது ஒருத்தனாவது நியாயமாக நடந்துப்பான், எவனாவது ஒருத்தனாவது மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ வரைக்கும் எவனும் யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்றதாங்க உண்மை. ஒரு மாதிரி ரொம்ப இந்த சீசனில் தான் பார்க்குறோம் 18+ கண்டென்ட் அதிகமாக வருது, வார்த்தைகள் ரொம்ப கேவலமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கமருதீனுக்கு இந்த வாரம் ஒன்று ரெட் கார்டு இருக்கும், இல்லைனா போட்டு பொழந்துருவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக விஜய் பார்வதி தான் போட்டு பொழப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்வதிக்கு முந்திக்கிட்டு நீ வாங்குறிய அடி, உனக்கு முன்னாடி ஊந்து நான் வாங்குறேன் பாரு அடி அப்படின்ற மாதிரி இந்த 2 ஜோடியை சேர்ந்துக்கிட்டு
சரியான அடி வாங்க போகிறாங்க இந்த வாரம் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுதுங்க. வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வரும்போது இவங்க 2 பேரையும் போட்டு அவங்களும் சேர்த்து பொத்துன்னு வேறு மொத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே கலவரமாக இருக்க போது இந்த வீக்கெண்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. விஜய் சேதுபதிக்கு கண்டென்ட் அப்படியே வாரி கொட்டுறாங்க. ஆனால் தளபதி அந்த இதெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது பேசுமா இல்லை அப்படியே போயிடுவாரா என்னன்னு தான் வெயிட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அதில் ஒரு 2 மட்டும் பேசிட்டு மிச்சம் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே இல்லை. ஏன்னா ப்ரொமோவில் வந்த கண்டென்ட் கூட தலைவன் மறக்கிறார்ல, அதனால சொல்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் திவாகருக்கும் கமருதீனுக்கும் வர ஃபைட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் வார்த்தையை வந்து ரொம்ப கேவலமாக விட்டுக்கிறது. அதாவது கானா வினோத்தும் திவாகர் திட்டிப்பாங்களே அந்த மாதிரி தான் ரொம்ப எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் போட்டு அது வந்து போடா டே நாய பேன்றது மூஞ்சியை பாரு அப்படி, அதாவது ஒரு மாதிரி கேவலமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. இது வந்து நார்மல் மற்ற சீசன் மாதிரி இல்லையே. மிச்ச பிக் பாஸ் சீசன்லாம் ஒரு வார்த்தை ஏதாவது கொஞ்சம் வார்த்தை வெளியே வந்துட்டாலே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவாக மாற்றுவாங்க, பெருசாக பேசுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாயிலேருந்து அசிங்கமான வார்த்தை வந்தால் கூட சே அவன் தானே அசிங்கமாக திட்டினா தானே அப்படின்ற மாதிரி போயிடுறானுங்க. எனக்கு புரியல என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நம்ம பிக் பாஸ், இது தமிழ் பிக் பாஸ். அதாவது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் ஆயிடுச்சா, இதுதான் இப்போ நார்மலா அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியல. ஏன்னா எந்த கண்டஸ்டன்ட்டுமே இந்த மாதிரி பேசுறது வந்து தப்பு நாங்கள் ஸ்ட்ராங்காக வார்னிங் கொடுக்க முடியல. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு குறை இருக்குது. இப்போ எஃப்ஜே பேசவே முடியாத காரணம் அவன் வந்து ஆதிரை தடவிட்டு இருக்கான். அப்படின்னும் போது எப்படி அவன் பேச முடியும்? இங்கே கனி வந்து பேச முடியாத காரணம் கனி வந்து அங்கே பயாஸ்டாக இருக்காங்க. பார்வதி கரெக்டுன்ற பேச முடியாத காரணம் பார்வதி பண்ணுறது எல்லாமே செல்ஃபிஷ்னஸ். அதாவது எப்படின்னா தனக்கு ஒன்று தேவை அப்படின்னா இப்போ அந்த அது ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஓகே இந்த கேம் இப்படி தான் விளாடணும் அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி விளையாடுவாங்க. ஸோ அதனால பார்வதிக்கு இங்கே இது பண்ணலான்னு பார்த்தா பார்வதி இது பண்ணணும். ஸோ இங்கே மக்கள் வந்து இப்போ பார்க்குறவங்க வந்து எவனுமே கரெக்டாக இல்லை அப்படின்றதான் மக்களோட முடிவாக என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. அதுலேயும் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. அவர் பக்கம் சில நியாயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட அதிகமான குறைகள் தான் இருக்குது. வார்த்தையை விடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலுமே அது வந்து ரொம்ப தப்பாக தான், அதாவது சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களுக்குமே இப்போ கமருதீன் பேசுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். திவாகர் பண்ணுறது எல்லாமே சரியானு கேட்டால் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுறாரு. பார்வதியாவது பரவாயில்ல, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. அதாவது அது ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி தான். அவங்களுக்கு செல்ஃபிஷாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு, அதுக்கு வந்து உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஓகே ஆமாம் பண்ணலாம் பாருன்னு நான் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் நைட்டுக்குள்ளே திருப்பி அடிச்சுக்கோங்கண்ணா. அதே மாதிரி பண்ணலான்ட்டு திருப்பி என்ன பண்ணிடுறாரு, அது வேணான்றாரு. அது வந்து அவருக்கு வந்து இந்த பொண்ணு என்ன இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுது, ஸோ இதுக்கெல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கொடுக்கக்கூடாது, வேற யாருக்கு வேணா கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பீஸ் சொல்லிடுது. ஸோ அது அந்த வார்த்தையை பேச தான் திருப்பி சண்டே ஆரம்பிச்சுது. இப்போ விஷயம் என்னன்னா திவாகர் வந்து இங்கே டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காரான்னு கேட்டால் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காரு, கரெக்டாலாம் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து இப்போ பார்வதியை பிடிக்காதுனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு வேணா கொடுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசிட்டு போறாரு. இங்கே வந்து இவனும் சரியில்லை அப்போ எவனுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி குழப்பமாக போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே பார்க்குற மக்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் யாரையுமே சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமை தான் இப்போதைக்கு இருக்குது. வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் பொறுத்து தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கணும் போல. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் தான் உள்ளே வந்து டேய் நீ இப்படி இருக்கடா, இப்போ கமருதீனை பார்த்து நீ வந்து ரொம்ப பேடாக ப்ரொஜெக்டாக வர, நீ வார்த்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்கிற வரைக்கும் இவர் இப்படி தான் இருப்பார். அப்படி இல்லைனா இந்த வாரம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்வதியை பார்த்து நீங்கள் ஆர்டர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, நீங்கள் வந்து ஓகே நீங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே, ஆனால் நியாயமான ஒரு விஷயத்துக்கு கண்டென்ட் பண்ண மாட்டீங்க, இந்த மாதிரி அநியாயமான ஒரு விஷயத்துக்கு செல்ஃபிஷாக உங்களுக்குன்னு மட்டும் யோசிச்சு ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணுறீங்க, அது ஒரு மாதிரி நல்லா இல்லை, ஒரு கேம் எத்திக்கலாக கொண்டு போகணுன்ற மாதிரி யோசிங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணணும். சபரிக்கிட்ட வந்து இல்லை சபரி நீங்கள் வந்து எல்லாமே ஓகே ஆனால் ரொம்ப நடிக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து நடிங்க அப்படின்ற மாதிரி சபரிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும். கனிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேப்டனாக இருந்தாலும் சரி இல்லை தனியாக இருந்தாலும் சரி, ஒரு அன்புக்கு எங்களோட தலைவியாக தான் இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வாங்க, எல்லாரையும் ஒன்றா பாருங்கள், உங்கள் கூட இருக்கவங்க தப்பு பண்ணால் அதை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னும் போது அது கனிக்கு சொல்லணும். ஸோ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்து இவனுங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக சொல்லி புரிஞ்சுக்கிறானுங்களான்னு பார்க்கணும். அப்பயும் புரிஞ்சுப்பாங்களான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பார்க்கணும். அதுக்கப்புறமும் இது பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும், அந்த 50வது நாள் வரும்ல பிக் பாஸ், அப்பயே என்ன பண்ணணும், இந்த பழைய பீஸுங்க வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு இந்த பழைய பீஸுங்களை எல்லாத்தையும் அடித்து துரத்தி விட்டுணும். அப்படி பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு உருப்படுன்னு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கமருதீன் திவாகர் ஃபைட் வந்து லைவில் பார்த்தவங்களுக்கு நீங்கள் இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்ல, அதில் யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, இந்த 2 பேரும் அடித்து துரத்தணும்னு தோணுதா இல்லை ஓகே இருக்கலாம்னு தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம். பை பை.